கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்த பெரும் புள்ளிகள் ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும், இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றுதான் ஆர்ப்பாட்டத்தினுடைய கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும், சிபிஐ விசாரணையை கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக ஆளுநரை நாளைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சந்திக்க இருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் போராட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் ஈடுபட்ட பிறகு இதனை செய்தியாளர்களுக்கு தெரிவித்தார். நாளைய தினம் அவர் ஆளுநரை சந்தித்து இது தொடர்பாக முறையிட இருக்கிறார் அப்படின்றதும் கூடுதல் விவரம். செய்தியாளர் கோபிநாத் கூடுதல் விவரத்துடன் இருக்கிறார். கோபிநாத், நாளைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் ஆளுநரை சந்திப்பதாக தகவல், கூடுதல் விவரங்கள் என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷசாரையோட இறந்தோரோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 59 உயர்ந்திருக்கு. இன்று கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைநகர்ல அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலை தலைமையில இங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி முன்வைச்சாரு. இவரோட குற்றச்சாட்டுகள் பாத்தீங்கன்னா இந்த விஷசாராய சாவை தடுக்க தமிழக அரசு தவறியது என்றும், அதே போல தமிழக முதல்வர் கள்ளக்குறிச்சி இறப்புக்கு பொறுப்பேற்று அவர் ராஜினாமா செய்யணும் அப்படின்றும், அதே போல பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும், இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை அவர் வந்து முன்வைச்சாரு. இந்நிலையில நாளை ஆளுநரை சந்தித்து, அதாவது அதிமுக எம்எல்ஏக்களை அழைத்துக் கொண்டு நாளை ஆளுநரை சந்தித்து மனு கொடுக்க போவதாகவும் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தாரு. பல்வேறு குற்றச்சாட்டுகள் நடுவில் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு மனு, இந்த கள்ளக்குறிச்சி இறப்பு தொடர்பான மிகப்பெரிய ஒரு கோரிக்கை மனு, குற்றச்சாட்டுகள், எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களை பதிவு செய்யும் வகையில் நாளை ஆளுநரை சந்திக்க அதிமுக திட்டமிட்டு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளை ஆளுநர் RN ரவியை சந்திச்சு மனு கொடுக்க போறதா இப்ப தகவலை தெரிவிச்சிருக்காரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.